தானே பரம்பொருள்னு உலகறிய செய்யற விதத்துல முருகன் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு. இந்த தரிசனத்தை பார்த்த தேவர்கள் முருகனை பார்த்து சூரபத்மனால சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்கணும்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. தேவர்களை பார்த்த முருகன், தேவர்களே கலங்க வேணாம், என்னோட அவதாரமே சூரவதத்துக்காக உருவானதுதான், தங்களோட கோரிக்கைய விரைவிலேயே நிறைவேற்றுவேன் அப்படின்னு முருகன் தேவர்களுக்கு வாக்களிச்சாரு. இந்த நிலையில தனக்கு ரிஷபம் வாகனமா இருக்கிறது மாதிரி தன்னோட மகனுக்கு ஒரு வாகனம் வேணும்னு சிவபெருமான் விருப்பப்பட்டாரு. நாரத ரிஷி மூலமா இதற்கான ஏற்பாட்டையும் செஞ்சாரு. நாரதா, நீ ஒரு யாகம் ஒண்ணு ஏற்பாடு செய் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, எந்த காரணத்துக்காக யாகம் வளர்க்க சொல்றாருன்னு தெரியலனாலும் ஏதோ ஒரு கலாட்டா செய்ய தனக்கு நேரம் வந்துருச்சுன்னு நாரதர் கருதினாரு. அதனால சிவன் போட்ட கட்டளைய எந்த எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கிட்டாரு. யாகத்துக்காக அதோவாயுன்ற பசுவை கொண்டு வந்தாங்க. யாகம் துவங்கினதுமே அந்த பசு பயங்கரமா சத்தம் போட்டுச்சு. அனைவருக்கும் ஆச்சரியமும் பயமும் ஏற்படுற வகையில அந்த பசுவோட வயிற்றுல இருந்து ஒரு ஆடு தோன்றுச்சு. அந்த ஆடு பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு.